ஹலோ. நான் ஒரு அறிவியல் காதலன். உலகத்தையே ஒரு குழந்தையோட ஆச்சரியத்தோட பாக்குற ஆள்னா இந்த பயணத்துல உங்களையும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம அறிவியல் இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் இன்னும் விடை கண்டுபிடிக்க முடியாத சில பயங்கரமான சிலிர்க்க வைக்கிற மர்மங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ரெடியா? நம்ம பயணத்தை ஒரு பிரம்மாண்டமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த 930 கோடி ஒளியாண்டுகள் பறந்த பிரபஞ்சத்துல நாம மட்டும் தான் தனியா இருக்கிறோமா? இவ்ளோ பெரிய பரப்பளவுல இந்த சின்னஞ்சிறு பூமியை தவிர வேற எங்கே உயிரினங்கள் இருக்கிறதுக்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் நமக்கு இன்னும் கிடைக்கல. இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல நாம மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போதே அப்படியே ஒரு தத்துவார்த்தமான திகில் வருதுல்ல. சரி, நேரா முதல் விஷயத்துக்குள்ள போலாம். பகுதி 1, டயட்லோ பாஸ் மர்மம், அதாவது மரணமலை சம்பவம். 1959ல ரஷ்யாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு உறைபனி மலையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த அறிவியலாலையும் அதை விளக்க முடியல. ரொம்ப திறமையான 9 பேர் கொண்ட ஒரு மலையேறும் குழுவுக்கு நடந்த அந்த பயங்கரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஜனவரி 31 அன்னைக்கு அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிப்ரவரி 1 பயங்கரமான பனிப்பொழிவுல சிக்கி பாதை மாறி ஒரு முகாம் அமைக்கிறாங்க. அன்னைக்கு நள்ளிரவு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்கு. தங்களோட கூடாரத்தை உள்பக்கமா கிழிச்சுக்கிட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி இருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த 9 பேரோட உடல்களும் ரொம்ப கொடூரமான நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுதான் அவங்க வாழ்க்கையோட கடைசி இரவா மாறிடுச்சு. இதுல ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த உடல்கள் இருந்த நிலைமைதான். சிலரோட நெஞ்செலும்புகள் ஒரு பெரிய கார் விபத்துல சிக்கின மாதிரி சுக்குநூறா நொறுங்கி இருந்துச்சு. ஆனா உடம்புல ஒரு சின்ன வெளிக்காயம் கூட இல்ல. எந்த ஒரு மனுஷனாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம டுபுனினான்னு ஒரு பெண்ணோட நாக்கும் கண்களும் காணோம். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த பணியில அவங்க 9 பேரோட காலடி தடங்களை தவிர வேற எந்த மிருகத்தோடையோ இல்ல மனுஷங்களோட காலடி தடமோ இல்லவே இல்ல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அதே நேரத்துல அந்த மலைப்பகுதியில வானத்துல ஏதோ மர்மமான ஆரஞ்சு நிற ஒளிகள் தெரிஞ்சதா வேற சில குழுக்கள் பதிவு செய்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்னு தப்பா இருக்குல்ல? பகுதி 2, வேற்று கிரகவாசிகளும் பறக்கும் தட்டுகளும், விண்வெளியின் வருகையாளர்கள். வானத்துல மர்ம ஒளிகள்னு சொன்ன உடனே கண்டிப்பா நம்ம மைண்டுக்கு வர்றது வேற்று கிரக வாசிகளும் பறக்கும் தட்டுகளும் தான். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல மட்டும்தான் நடக்குதுன்னு. ஆனா அது சுத்தமா உண்மை கிடையாது. நம்ம இந்தியாவிலேயே பறக்கும் தட்டுகளை பார்த்ததா நிறைய பதிவுகள் இருக்கு. இமயமலையில இருக்கிற கொங்காலா பாஸ்ல தொடங்கி 2013ல நம்ம சென்னை வரைக்கும் நிறைய மர்மமான பறக்கும் தட்டுகளை மக்கள் பார்த்திருக்காங்க. அப்போ இந்த மர்மம் உலகம் முழுக்க பரவி இருக்குன்றத நாம புரிஞ்சுக்கணும். இப்போ விண்வெளிய பத்தி பேசும்போது நாம அடிக்கடி ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு பத்தி பேசுவோம். அதாவது கால வேறுபாடுகள் எப்படி மாறுபடும்னு. ஆனா இத கேட்கும்போது நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம புராணங்கள்ல விண்வெளி பயணத்தின் போது ஏற்படுற கால மாற்றங்களை ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்காங்க. பிரம்மாவோட ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியோட கணக்குப்படி 30 கோடிக்கும் அதிகமான வருஷங்களுக்கு சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. கால நீட்டிப்பு கோட்பாட்டை இவ்வளவு பழங்காலத்திலேயே வர்ணிச்சிருக்காங்கிறது நிஜமாவே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. பகுதி 3, தீர்க்கப்படாத மர்ம புத்தகங்கள். இது முன்னறிவிப்புகளா இல்ல வெறும் தற்செயலா நடக்கிற விஷயங்களா? இப்போ வரலாற்றோட கொஞ்சம் வினோதமான பக்கங்களுக்கு நாம போகலாம். ஒரு புத்தகம் எதிர்காலத்துல நடக்க போற ஒரு கொடூரமான சம்பவத்தை அது நடக்கிறதுக்கு முன்னாடியே தற்செயலா கணிக்க முடியுமா? இதை கேட்கறப்பே கொஞ்சம் திகிலா இருக்குல்ல? கற்பனைக்கும் உண்மைக்கும் நடுவில் இருக்கிற அந்த கோடு எப்படி மறையுதுன்னு பாருங்க. 1838ல எட்கர் ஆலன் போ ஒரு நாவல் எழுதுறாரு. அதுல கப்பல் உடைஞ்ச பிறகு சக பயணிகளாலேயே உண்ணப்படும் ஒரு சிறுவனோட பேரு ரிச்சர்ட் பார்க்கர். கரெக்டா 46 வருஷங்களுக்கு அப்புறம் நிஜமாவே கடல்ல ஒரு கப்பல் மூழ்கி சாப்பாடு இல்லாம தவிச்ச ஒரு குழு தங்களோட இருந்த ஒரு சிறுவனை கொன்னு சாப்பிட்டாங்க. அந்த நிஜ சிறுவனோட பேரும் அதே ரிச்சர்ட் பார்க்கர் தான். என்னங்க இது வெறும் தற்செயலா இல்ல அந்த புத்தகத்தோட வார்த்தைகள் நிஜமாயிடுச்சா? இந்த மர்ம புத்தகங்கள் வரிசையில நம்மள ரொம்பவே குழப்புற இன்னொரு விஷயம்தான் வைனிச் மர்ம புத்தகம். 15 நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த புத்தகத்துல ரொம்பவே விசித்திரமான தாவரங்களோட அழகிய ஓவியங்களும் நமக்கு சுத்தமா புரியாத ஒரு வேற்றுக்கிரக மொழி மாதிரி இருக்கிற எழுத்துக்களும் இருக்கு. பல பத்தாண்டுகளா குறியீட்டு நிபுணர்கள்ல இருந்து உலகத்தோட பெரிய பெரிய அறிவியலாளர்கள் வரைக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு வார்த்தையை கூட இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இதை எழுதுனது நிஜமாவே ஒரு வேற்றுக்கிரக வாசியா அப்படிங்கிற கேள்வி இன்னும் மிச்சம்தான் இருக்கு. பகுதி 4, ஈஸ்டர் தீவின் மொய் சிலைகள், அமைதியான பார்வையாளர்கள். புத்தகங்களை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்ம உலகத்திலிருந்து ரொம்ப தொலைவுல தனித்து விடப்பட்ட ராபா நுய் அப்படிங்கிற ஈஸ்டர் தீவுக்கு போவோம்.
பல வருஷங்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய மாலுமிகள் முதன்முறையா இந்த தீவுக்கு போனப்போ அங்க அவங்கள வரவேற்றது மனுஷங்க கிடையாது, பிரம்மாண்டமான கற்சிலைகள் தான். அங்க அவங்க பார்த்த சிலைகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 887. இந்த பிரம்மாண்டமான மோய் சிலைகள் ஒவ்வொன்றும் 30 அடி உயரமும் 90 டன் எடையும் கொண்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்துல, எந்த இயந்திரமுமே இல்லாம அந்த பழங்குடி மக்கள் இவ்வளவு வெயிட்டான கற்களை எரிமலையிலிருந்து செதுக்கி தீவோட மைய பகுதிக்கு எப்படி கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு மாபெரும் ஆச்சரியம்தான். பகுதி 5. திகிலூட்டும் ஆபத்தான தீவுகள், உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள். ஈஸ்டர் தீவு பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமான மர்மம்னா, உலகத்துல மனுஷங்களே போறதுக்கு பயப்படுற சில திகிலூட்டும் ஆபத்தான தீவுகளும் இருக்கு. மெக்சிகோல இருக்கிற இந்த பொம்மைகளின் தீவுக்கு பின்னாட ஒரு ரொம்ப சோகமான கதை இருக்கு. டான் ஜூலியன் அப்படிங்கிற ஒருத்தர் கால்வாயில மூழ்கி இருந்த ஒரு சிறுமியோட உடலையும் அவளோட பொம்மையும் கண்டெடுத்திருக்காரு. அந்த சிறுமியோட ஆவியை சாந்தப்படுத்துறதுக்காக அந்த பொம்மைய ஒரு மரத்துல கட்டியிருக்காரு. ஆனா நாளாக அவரோட மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னோட வாழ்நாள் முழுக்க ஆயிரக்கணக்கான திகிலான பொம்மைகளை அந்த தீவு முழுக்க மரங்கள்ல கட்டி தொங்க விட்டுருக்காரு. கடைசியில அவரும் அந்த சிறுமி இறந்த அதே இடத்துல மர்மமான முறையில மூழ்கி இறந்து போயிட்டாரு. கேட்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல. அடுத்து நம்ம சென்டினல் தீவு. அந்தமான்ல இருக்கிற இந்த தீவுல வசிக்கிற மக்கள் கடந்த 40,000 வருஷங்களா உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம தங்களோட எல்லைய ரொம்ப மூர்க்கமா பாதுகாத்துட்டு வராங்க. 1981ல பிரிம்ரோஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் இந்த தீவுக்கு பக்கத்துல தர தட்டியப்போ அம்புகளையும் ஈட்டிகளையும் வச்சுக்கிட்டு தாக்குதல் நடத்தின இந்த ஆதிவாசிகள்ட்ட இருந்து தப்பிக்க அந்த கப்பல் மாலுமிகள் ஒரு வாரம் உயிருக்கு போராடி கடைசியா ஹெலிகாப்டர் மூலியமா தான் காப்பாற்றப்பட்டாங்க. இவங்கள நெருங்குறது அப்படிங்கிறது நேரா மரணத்தை நெருங்குறதுக்கு சமம். ஆபத்தோட உச்சம்னா அது பிரேசில்ல இருக்கிற இந்த பாம்புகளின் தீவு தான். இந்த இடத்துல ஒவ்வொரு சதுர அடிக்கும் கொடிய விஷம் இருக்கிற பாம்புகள் ஊர்ந்து திரிஞ்சிட்டு இருக்கு. மொத்தமா 4000க்கும் மேற்பட்ட விஷப்பாம்புகள் வாழ்ற இந்த தீவுல ஒரு மனுஷன் உயிர் வாழக்கூடிய நேரம் வெறும் சில மணி துளிகள் தான் கணக்கிட்டு இருக்காங்க. அப்போ உலகம் முழுக்க ஆபத்துகள் எப்படிலாம் பரவி இருக்கு பாத்தீங்களா? பகுதி 6. மர்மங்களுக்கு விடை கிடைக்குமா? அறிவியலின் வழி. இந்த பயமுறுத்துற உலகத்திலிருந்து மறுபடியும் நம்ம அறிவியல் தேடலுக்கே வருவோம். ஏன்னா மனுஷனோட பயத்தை அறிவியலோட தர்க்கம் எப்பவுமே வீழ்த்திடும். ஆஸ்திரேலியாவோட இந்த புறநகர் பகுதியை கொஞ்சம் கவனிங்க. நள்ளிரவுல நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்மமான பந்து மாதிரி ஒரு ஒளி உங்களை அப்படியே பின்தொடர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கொலை நடுங்குது இல்ல? இந்த மின்மின் ஒளிகள் கிட்டத்தட்ட 100 வருஷங்களா தனியா போற பயணிகளை தொடர்ந்து போய் அவங்கள பயத்துல உறைய வச்சிருக்கு. மக்கள் இது ஆவிகளா இல்ல வேற்று கிரகவாசிகளான்னு தெரியாம பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜாக் பெட்டிக்ரூ அப்படிங்கிற ஒரு நரம்பியல் விஞ்ஞானி இந்த அமானுஷ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. அவரு தன்னோட அறிவியல் அறிவை பயன்படுத்தி இது எந்த அமானுஷ்யமும் கிடையாது, இது ஃபெடா மோர்கானா அப்படிங்கிற ஒரு காணல் நீர் விந்தை தான் அப்படின்னு ரொம்ப அழகா நிரூபிச்சாரு. அதாவது குளிர்ந்த காற்றுக்கு மேல சூடான காற்று படியும் போது ஒளிக்கதிர்கள் வளைஞ்சு பயணம் செஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஒளியியல் மாயையை ஏற்படுத்துதுன்னு அவர் ரொம்ப சிறப்பா விளக்குனாரு. 100 வருஷ பயத்தை நம்ம சயின்ஸ் ரொம்ப ஈஸியா வென்றுச்சு. அறிவியலால பல கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் இந்த பிரபஞ்சம் தன்னோட மர்மங்களை முழுமையா இன்னும் விட்டு கொடுத்துடல. நாம இதுவரைக்கும் பார்த்த டயட்லோபாஸ்ல இருந்து மோய் சிலைகள் வரைக்கும் எல்லாமே தங்களுக்குள்ள இன்னும் ஆழமான ரகசியங்களை புதைச்சுதான் வச்சிருக்கு. இயற்கைக்கும் நம்ம மனித அறிவியலுக்கும் நடுவுல நடக்கிற இந்த ஆடுபுலி ஆட்டத்துல அறிவியலால அடுத்து எந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படும்? இந்த 930 கோடி ஒளியாண்டுகள் பரந்த பிரபஞ்சத்துல இன்னும் நாம் அறியாத ரகசியங்கள் எத்தனையோ. கொஞ்சம் சிந்தி